கல்வியாளர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அச்சப்பட்டது போலவே மறைமுகமாக இந்துத்துவா என்ற சித்தாந்தத்தை கொண்டு செல்வது அதை அமுலாக்க துவங்கிட்டாங்க. ஆனால் திடீர்னு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க, 2024 அந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மாணவர் எழுதி அதில் பாஸ் பண்ணாதான் அவர் வந்து பிஹெச்டி ஸ்காலராகவே வர முடியும். அவங்க தான் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தரப்படுத்துறதுக்காக இந்த வேலையை பண்ணுறோம். யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்க தேர்வு எழுத போகிறாங்க. தேர்வு எழுதினதுக்கப்புறம் அவங்க செலக்ட் ஆகி பிஹெச்டி பண்ணுவாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்களே. குருகுலத்தில் 5 ஆண்டுகள் பயிற்சி பெற்றால் அவங்க சர்டிஃபிகேட் பண்ணாங்கன்னு சொன்னால் நேரடியாக வந்து ஐஐடியில் சேரலாம். இப்போ குருகுலத்தில் வந்து நிறைய சொல்லி தருவாங்களோ என்னமோ. இதில் ஒரு கேள்வி வருது. இப்போ குருகுலத்தில் வந்து படித்து நேராக ஐஐடி போயிடலாம், 5 வருஷம் இருந்தால் போயிடலாம், ஸ்டைஃபனும் கொடுக்குறோன்னு அரசு சொல்லுது அப்படின்னா, இப்போ குருகுலத்தில் சாதாரண கிராமப்புற ஏழை பழங்குடியின் மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பே ஏற்பட்டுறாது, அப்படி போக முடியாது. தோழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் உங்களுடைய ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன். அந்த கட்டுரை வந்து உயர்கல்வியில் இந்துத்துவ மயம் எந்த அளவு வேகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தொடர்பானது. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய கல்விக் கொள்கையை தொடக்கத்திலிருந்து எதிர்த்துட்டு வருது. இந்த கட்டுரையிலையும் அதோடு ஒட்டி தான் நீங்கள் சில கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருந்திருக்கீங்க. தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? 2020 மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கல்விக் கொள்கையை கொண்டுட்டு வந்தாங்க. NEP 2020 சொல்லி. அது அப்பொழுதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, கல்வியாளர்கள் எதிர்த்தாங்க. தமிழ்நாடு மாநில அரசு எதிர்த்தது, கேரள மாநில அரசாங்கம் எதிர்த்தாங்க. 3 காரணங்களுக்காக. ஒன்று, இது வந்து ஒரு கூட்டாட்சி கோட்பாட்டை கொண்ட நாடு, ஃபெடரல் செட்டப்பு தான் இந்தியாவில். கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது. மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். அப்போ பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பள்ளி கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும், அந்த புதிய கல்விக் கொள்கையில் அனைத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடிய, மத்தியப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான அம்சம் என்பது அந்த NEP 2020 இருக்கு. ஒன்று. இரண்டாவது, அவருடைய அந்த தேசிய கல்விக் கொள்கையில் 100 ஆண்டு கால RSSனுடைய அஜெண்டாவான இந்துத்துவா என்ற சித்தாந்தத்தை கல்வி மூலம் கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சி என்பது அந்த ஸ்கீமில் NEP 2020 இருக்கு. மூன்றாவது, வணிகமயமாக்குறது, கமர்ஷியலைஸ் பண்ணுறது கல்வியை. இப்படி 3 காரணங்களுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, பல கல்வியாளர்கள் மாநில அரசுகள் கடுமையாக எதிர்த்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அச்சத்தை தெரிவித்து எதிர்த்ததுக்கு இந்த காரணங்கள் சொன்னேன். ஆனால் இப்போ சமீபத்தில் கல்வியாளர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அச்சப்பட்டது போலவே மத்திய அரசாங்கம் அவங்க அந்த கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய, குறிப்பாக மத்தியப்படுத்துவது, அடுத்து மறைமுகமாக இந்துத்துவா என்ற சித்தாந்தத்தை கொண்டு செல்வது, அதை அமுலாக்க துவங்கிட்டாங்க. எப்படி தோழர் அது சொல்கிறது? எப்பவுமே பாஜக மாநிலத்திலேயோ மத்தியிலேயோ ஆட்சிக்கு வந்தால் RSSக்கு வந்து அரசு நிர்வாகத்தில் ஊடுருவக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசாங்கம் கொடுக்குறாங்க. 2014 மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 11 ஆண்டு காலமாக RSS அநேகமாக எல்லா துறைகளையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கல்வித்துறை அவங்க கட்டுப்பாட்டில், கலாச்சாரத்துறை அவங்க கட்டுப்பாட்டில், இப்படி பல்வேறு துறைகள் என்பது அரசு கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. அது வந்த பிறகுதான் அந்த கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய, மத்திய அரசு கல்விக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக 2 அம்சம் இருக்கு. எப்படி கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு விரோதமாக இருக்கிறதுக்காக ஒரு சொல்ல வேண்டியது, 2024 வரையில் ஒரு மாணவர் பிஜி முடித்து அவர் வந்து ஆராய்ச்சி மாணவராக PhD பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் மணிவன்மணி பல்கலைக்கழகம் இருக்குது, மதுரை பல்கலைக்கழகம் இருக்குது, சென்னை இருக்குது, எந்த பல்கலைக்கழகம் கல்லூரியாக இருந்தாலும் அவங்க வந்து மனு கொடுக்கலாம். அவருடைய தகுதி திறமையை வைத்து அந்த சம்பந்தப்பட்ட கல்வி நிலையம் அவருக்கு வந்து PhD அவங்க வந்து மாணவராக எடுத்துக்குவாங்க. இதுதான் 2024 வரையில் நாடு முழு இருந்த முறை என்பது இதுதான்.
ஆனால் திடீர்னு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க 2024 சென்ட்ரலைஸ் பண்ணி எந்த எந்த மாநில பல்கலைக்கழகமாக இருந்தாலும், மத்திய பல்கலைக்கழகமாக இருந்தாலும், தனியார் பல்கலைக்கழகமாக இருந்தாலும், பல்கலைக்கழகங்களில் பிஹெச்டி ஒருவர் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ற யூஜிசி அது வந்து நுழைச்சிருக்கிறாங்க. அந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மாணவர் எழுதி அதில் பாஸ் பண்ணாதான் அவர் வந்து பிஹெச்டி ஸ்காலராகவே வர முடியும். பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னாலே படிக்கணும்னாலே வந்து எப்படி நீட்டு நீங்கள் வந்து மெடிக்கல் இன்ஜினியர் இது மெடிக்கல் போகணும்னா நீட்டு இருக்கிற மாதிரி பிஹெச்டி போனால் அதுக்கு வந்து நெட்டு நேஷனல் எலிஜிபிலிட்டி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அது எழுதி ஆகணும். எவ்வளோ மோசமான காரணம் என்னன்னா இது ஒரு ஃபில்டர் அவுட் பண்ணக்கூடிய வடிகட்டக்கூடிய ஒரு மோசமான மெத்தட். சாதாரணமாக ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த பட்டியலின பழங்குடியின மக்களை பொறுத்த அந்த அந்த குடும்பம் வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அகில இந்திய அளவில் நடத்தக்கூடிய பிஹெச்டி சேருவதற்கான அந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணும் போது ரொம்ப சிரமமானது. ஆகவே ஒரு ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த ஒடுக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்த மாணவர்கள் உங்களுக்கு வந்து அவர்கள் ஆராய்ச்சி செய்ய முடியாத அளவுக்கு தடுக்கக்கூடிய ஒரு மோசமான சிஸ்டம் ஒன்று. இரண்டாவது, மாநில அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களில் பிஹெச்டி சேரணும், மத்திய அரசாங்கம் எதுக்கு டெஸ்ட் நடத்தணும்? ஆகவே இது வந்து ஒரு கூட்டாட்சி கோட்பாடு ஃபெடரல் மட்டுமல்ல, கல்வி பொதுப்பட்டியல் இருக்கிறதால ஆகவே அரசியலமைப்புக்கு விரோதமானது. அது ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் என்ன பண்ணா இப்படி வந்து 2024 கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவே மோசமானது. வடிகட்டி மீண்டும் உங்களுக்கு மேல்தட்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் பிஹெச்டி பண்ணலாம் என்ற நிலைமையை உருவாக்கிட்டாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அரசு அமைப்புகளில் வந்து ஆர்எஸ்எஸ் தலையீடு பண்ணியிருக்காங்க, கேப்சர் பண்றாங்கன்னு சொன்னீங்க. கல்வித்துறையிலும் அவங்களுடைய தலையீடு என்பது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட முடியுமா? எப்பொழுதெல்லாம் பாஜக ஆட்சிக்கு வருகிறதோ அதை வாய்ப்பை பயன்படுத்தி ஆர்எஸ்எஸ் வந்து அரசு நிர்வாகத்தில் எல்லா துறைகளிலையும் அவங்க வந்து நுழையிறாங்க, செல்வாக்கு செலுத்துகிறாங்க, முடிஞ்சால் கேப்சர் பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கூட அவர் வந்து அரசியலுக்கு நேரடியாக சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக வருவதற்கு முன்னதாக ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு முழுநேர ஊழியராக இருந்தவர் தான். அவர் வந்து மாநில முதலமைச்சராக வர வேண்டும் என்று முடிவெடுத்தது ஆர்எஸ்எஸ். பிரதமருடைய வேட்பாளராக வந்து முடிவெடுத்தது வந்து ஆர்எஸ்எஸ். அப்போ இன்னைக்கும் பாஜகவுக்கு வழிகாட்டுவது ஆர்எஸ்எஸ் தான். இப்போ உதாரணமாக துறைகளை கைப்பற்றாங்கன்னு சொன்னால் கலாச்சாரத்துறை இருக்கு. மாநிலத்திலேயோ அகில இந்திய அளவிலேயோ ஒரு சினிமாவுக்கு சென்சார் போர்டு சர்டிஃபை பண்ணால் முடிஞ்சது. இவங்க என்ன பண்ணாங்க, இப்போ வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த வழிகாட்டின் அடிப்படையில் சினிமோட்டோகிராஃபி சட்டத்தை திருத்தி சென்சார் போர்டே ஒரு படத்தை கிளியர் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அது அரசாங்கம் தடை செய்யலான்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படத்தை எடுத்தாங்க, கேரளா ஸ்டோரி எடுத்தாங்க. இப்படி கலாச்சாரத்துறையில், கல்வித்துறையில், ஆராய்ச்சி துறையில், பல்வேறு துறைகளில் அது வந்து இப்போ கிராமத்தில் எங்கள் அப்பம் குதிரைக்குள்ளன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ கடந்த ஆகஸ்ட் 15 செங்கோட்டையில் மூவர்ண கொடி ஏற்றி வைத்த பிரதமர் என்ன பேசினாருன்னு சொன்னால் 100 ஆண்டு கால ஆர்எஸ்எஸ்னுடைய சமூக சேவை குறிப்பிடத்தக்கது, பாராட்டத்தக்கதுன்னு ஒரு பிரதமர் வந்து செங்கோட்டையில் மூவர்ண கொடி ஏற்றி வச்சுட்டு பேசுகிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் காந்திஜி படுகொலை செய்யப்பட்ட போது ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. மேலே 2 பேர் தடை செய்யப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ் உடைய 100 ஆண்டு கால வரலாறு என்பது இரத்த கரைபடைந்த வரலாறு. அந்த ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுறது தான் நீங்கள் இன்றைய மத்திய பாஜக அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க தான் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தரப்படுத்துறதுக்காக இந்த வேலையை பண்ணுறோம். யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்க தேர்வு எழுத போகிறாங்க. தேர்வு எழுதினதுக்கப்புறம் அவங்க செலக்ட் ஆகி பிஹெச்டி பண்ணுவாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்களே. அதில் தரப்படுத்த நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் மதுரை இது ஏற்கனவே இருந்த சிஸ்டத்தில் பிஹெச்டி முடித்தவர்கள் பல பேர் உங்களுக்கு வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. அமர்த்தியா சென் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. தரப்படுத்தல அதில் இல்லை. சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் அவங்க மாணவர் சேர்றாங்க, அவங்க வந்து கைடு வராது. ஆகவே வந்து இது தரப்படுத்துவதற்கு என்பது பதிலாக கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட பகுதி சார்ந்தவர்களை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணக்கூடிய, தடுக்கக்கூடிய மோசமான இதுன்னு சொல்கிறேன். சரி, இப்படி கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் நேர்மாறாக அகில இந்திய அளவில்
டெஸ்ட் நடத்தினாதான் பாஸ் பண்ணாதான் பிஹெச்டி பண்ணலான்றது ஆல் இண்டியா லெவலில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டி கொண்டு வந்து 20 நாள் அமலாக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு வந்து கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஒரு பத்திரிகை செய்தி வந்து டைம்ஸ் ஆஃப் பத்திரிகை செய்தி என்னன்னு சொன்னா, இந்த மத்தியப்படுத்தக்கூடிய இந்த முறைக்கு மாறாக சேது பந்த வித்வான் யோஜனான்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்கீம்ல என்ன சொல்ல வராங்க? சேது பந்த வித்வான் யோஜனான்னு சொன்னா, இந்த ஸ்கீம் அடிப்படையில் ஒரு மாணவர் அதை இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், இந்திய அறிவு அமைப்பின் சொல்லக்கூடிய மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் வழிகாட்டுதலின் கீழ் இந்திய அறிவு அமைப்பு என்ற அந்த சிஸ்டத்தில் குருகுல கல்வியில் 5 ஆண்டுகள் படித்தால் நேரடியாக ஐஐடியில் பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம். இங்கெல்லாம் தகுதி தேர்வு தேவையில்லை. தகுதி தேர்வே இல்லை. 65,000 ரூபாய் மாதம் ஸ்டைஃபண்ட் அவங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க ஏற்கனவே ஆல் இண்டியா லெவல்லே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, மதுரையில் இருக்கக்கூடிய, சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ்லயே இப்போ பல்கலைக்கழகத்தில் நீங்க பிஹெச்டி போகணும்னா அதுக்கே ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு முற்றிலும் மாறாக நீங்க குருகுல கல்வி படிச்சா சமஸ்கிருத குருகுல கல்வி வந்து மத்திய சான்ஸ்கிரிட் பல்கலைக்கழகம் தான் வழிகாட்டுறாங்க. எந்த அடிப்படையில்? இந்திய அறிவு அமைப்புன்னு சொல்லி அதுல படிச்சாச்சு. 5 வருஷம் படிச்சா டைரக்டா ஐஐடி ஸ்டைஃபன் வேற கொடுக்குறாங்க. 65,000 ரூபாய் மாசம். 65,000 ரூபாய். இதுல என்ன வருது, நீங்க வந்து ஒருத்தர் பிஹெச்டி அப்ளை பண்ணணும்னு சொன்னாலே 10+2+3+2 10th +2 அப்புறம் டிகிரி அப்புறம் பிஜி அப்புறம் பிஹெச்டி. அதுக்கும் இந்த 10+2+3+2 தேவையில்லை. குருகுலத்துல படிச்சு ஃபார்மல் எஜுகேஷன் தேவையில்லை, இந்த ஸ்கீம்ல இருக்கு. அப்ப வந்து முறைசார் கல்வி இல்லாமலேயே குருகுலத்துல 5 ஆண்டுகள் பயிற்சி பெற்றால் அவங்க சர்டிஃபிகேட் பண்ணாங்கன்னு சொன்னா நேரடியா வந்து ஐஐடியில சேரலாம். இப்போ குருகுலத்துல வந்து நிறைய சொல்லி தருவாங்களோ என்னமோ. இது 2 அம்சம். ஒண்ணு வந்து ஐஐடி என்பது இன்னைக்கு சர்வதேச குளோபல் லெவல்ல ஒரு மதிப்பு வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் படிப்பு ஐஐடி. அப்படிப்பட்ட உலக அளவில் ஒரு உலகத்தில் மற்ற பல பல்கலைக்கழகங்களோடு தரப்படுத்துகின்ற போது ஒப்பிடக்கூடிய அந்த ஐஐடியில் வந்து நீங்கள் ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாமல் குருகுல கல்வி படித்து அவங்களும் ஐஐடி போகிறாங்க, ஐஐடிக்கு ரிசர்ச் ஸ்காலரை போகிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவு கல்வியினுடைய தரம் குறையும். ஒன்று. 2வது, இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் குருகுல கல்வி இதை பற்றி கொஞ்சம் விளக்கணும். என்னன்னு சொன்னால், இந்த மத்திய அரசு வெளியிட்ட அந்த 2020 கல்விக் கொள்கையில பாரா 4.27, 4.28, 4.29 இந்த 3 பாராக்கள்ல தான் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், இந்திய அறிவமைப்பு என்று அது பற்றி விவரிக்கிறாங்க. அந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தை உங்களுக்கு வந்து அதில் என்ன சிலபஸ் இருக்குன்னு, என்ன பாடம் இருக்குன்றத திட்டமிடுவது மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் டெல்லியில் இருக்கு. அவங்க திட்டமிடுறாங்க. அப்படி திட்டமிடுகிற போது இந்த மாணவர்கள் குருகுல கல்வியில் படிச்சா போறோம். 5 ஆண்டு குருகுல கல்வி என்ன, 1500-2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக குரு சிஷ்யன் சொல்லக்கூடிய வேத பாடம், சமஸ்கிருதம், மந்திரம் ஓதுதல், மனப்பாடம் செய்தல், சயின்டிஃபிக்கான எந்த விஷயங்களும் அதுல கிடையாது. அறிவியலுக்கு புறம்பானது, அறிவியலுக்கு விரோதமானது. நீங்க வந்து அதுல என்ன கர்மா, வாஸ்து, வேதம், இப்படி பல்வேறு அம்சங்கள் என்பது அந்த மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் தான் அந்த பாடத்திட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் குருகுல கல்வி. சரி, குருகுல கல்வியில யாரு குரு யாரு சிஷ்யன்? அப்ப சமஸ்கிருத பல்கலைக்கழகம் சமஸ்கிருதம் படிக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க 5 வருஷம் இருந்தா சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு சொன்னா போயிடலாம். எந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படி அந்த குருகுல கல்வியில படிக்கக்கூடிய நீங்க வேதம் அல்லது வந்து பழைய நாலேஜ் சிஸ்டம் சொல்றாங்க. பழைய நாலேஜ் சிஸ்டத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு உதாரணம் சொல்ல வேண்டி இருக்கிறது. இவங்க அன்னைக்கே வந்து வேதம், 4 வர்ண சாதி அமைப்பு முறை, கர்மா, அதை போன ஜென்மத்துல நல்லது செஞ்சா இந்த ஜென்மத்துல நல்லபடியா இருக்கலாம், தப்பு இப்படி இந்த கர்மான்னு சொல்ல இப்படிப்பட்ட பாடத்தை தான் கொண்டு வராங்க. ஆனா இதே உங்களுக்கு வந்து பாரம்பரியமான கல்வி, பாரம்பரியமான சிஸ்டம் சொல்லுகிற போது ஏகலைவன் துரோணாச்சாரி அது கொண்டு வருவாங்களா? கட்டவர்ல கேட்ட துரோண அந்த காலத்துல வந்து பழங்குடியின மக்களோ பட்டியலின மக்களோ அவங்களுக்கு வந்து குருகுல கல்வியில பாடம் சொல்லி தரமாட்டாங்க, சேர முடியாது. அர்ஜுனனை வந்து சத்திரியன், அவனுக்கு துரோணாச்சாரி வந்து வில்வித்தை கற்றுக் கொடுத்தாரு. ஏகலைவனை வந்து கேட்டான், உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கு பிறகு ஏகலைவன் வந்து சுயமாக கற்றுக்கிட்டான். காட்டுக்கு வேட்டையாட போனப்போ அர்ஜுன் போகும்பொழுது அர்ஜுனோட போன நாய்க்கு வந்து ஏகலைவன் விட்டு அம்பு வந்து வாய் எப்படியே பொத்தி பிடிச்சோம். ஆச்சரியப்பட்டான். நமக்கு தெரியாத வில்வித்தையை இன்னொருத்தன் கற்றுக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லி ஏகலைவன் கேட்டபோது துரோணாச்சாரி கூப்பிட்டு கேட்டா, எப்படிப்பா கற்றுக்கிட்ட? நான் தான் உனக்கு வர வேண்டிய சேர்க்க பள்ளிக்கூடத்தை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேனே. உங்கள் நினைத்து நான் பழகினேன், கற்றுக்கொண்டேன்னு சொன்ன உடனே, சரி எனக்கு வந்து நீ வந்து குருதட்சணை கொடுக்கணும். குருதட்சணை கொடுன்னு என்ன குருதட்சணை எது வேணாலும் கேட்டு தரேன்னு சொன்னான். கட்ட விரலை வெட்டி கொடுன்னு சொன்னான். அப்ப இந்த பாரம்பரியமான இந்த நாலேஜை வந்து இவங்க பாடத்திட்டத்தில் கொண்டு வருவாங்களா? ஆகவே அந்த குருகுல கல்வி என்பது நால்வர்ண சாதி அமைப்பு முறை, மனுநீதி அவைகளை உள்ளடக்கியதான் வந்து அந்த குருகுல கல்வி. இப்போ தோழர் இதுல ஒரு கேள்வி வருது. இப்போ குருகுலத்துல வந்து படிச்சு நேரா ஐஐடி போயிடலாம், 5 வருஷம் இருந்தா போயிடலாம், ஸ்டைஃபனும் கொடுக்குறோன்னு அரசு சொல்லுது அப்படின்னா, இப்போ குருகுலத்துல சாதாரண கிராமப்புற ஏழை பழங்குடியின மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பே ஏற்பட்டுறாது அப்படி போக முடியாது. ம். நீங்க வந்து குழந்தை பருவத்தில் சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும். அந்த மந்திரம் ஓதுதல், மனப்பாடம். ஆகவே இவைகளையெல்லாம் ஏற்கனவே சமஸ்கிருதம் படிச்சுன்னா அநேகமாக சமஸ்கிருதம் படிக்கிறது குழந்தை பருவத்தை வரும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பெரும்பான்மையாக பிராமணர்கள் தான் போவாங்க. பிராமணர் அல்லாதவர்கள் அந்த குருகுல கல்விக்கு போகக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஆகவே மீண்டும் உங்களுக்கு வந்து கடந்த காலத்தினுடைய மனுநீதி குருகுல கல்வி அப்படிப்பட்ட சிஸ்டத்தை ஏன் கொண்டு வராங்க? கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இங்கே தான் யோசிக்க வேண்டியிருக்கேன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ்னுடைய 100 ஆண்டு கால அந்த அஜெண்டாவை மத்திய அரசாங்கம் தங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலம் இந்திய அறிவு அமைப்பு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதன் மூலம் வந்து நுழைக்கிறாங்க. இது வந்து பெருமளவுக்கு சம்பந்தப்பட்ட அது பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இதில் வாய்ப்பு கிடைக்காது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியும் கல்வி வளர்ச்சியும் கடுமையாக பாதிக்கும். இப்போ இந்த சிஸ்டம் வேதிக் சிஸ்டம் தொடர்பா பாடத்திட்டங்கள் தொடர்பா இந்தியாவில் வேற எங்காவது அமல்படுத்தியிருக்காங்களா? அதாவது இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு சொல்லி அதுக்குள்ளே நெட்டில் போய் பார்த்தா விளக்கம் கொடுக்குறேன். குறிப்பாக பாம்பேயில் 1916ஆம் ஆண்டு பெண்களுக்கென்று ஒரு தனி பல்கலைக்கழகம், ஏசியாவிலேயே முதல் பெண்களுக்கான பல்கலைக்கழகம் பாம்பேயில் உருவானது தான். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை தாண்டிடுச்சு. அந்த பல்கலைக்கழகத்தில் இந்த பிஹெச்டிக்கான குருகுல கல்வி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக குருகுல கல்வி வேதம், மந்திரம் ஓதுவது, மனப்பாடம் செய்தல், வாஸ்து இதையே வந்து பாடங்களாக பட்டப்படிப்பிலையும் முதுகலை பட்டிலையும் பாடங்களை கொண்டு வந்துட்டாங்க. அது கேட்டால் அதில் என்ன சொல்லிட்டுருக்கேன்னு சொன்னால், இந்த NEP 2020 இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் இந்திய அறிவமைப்புன்னு சொல்கிறாங்க. அந்த இந்திய அறிவமைப்புக்கான பாடத்திட்டத்தை வந்து மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் உருவாக்குது. அப்போ மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் உருவாக்கிய அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மகாராஷ்டிரா பாம்பேயில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பல்கலைக்கழகம், மகளிர் பல்கலைக்கழகம் அமலாக்க துவங்கிட்டாங்க. அப்போ இது எல்லா இடத்துலையும் கட்டாயம்னு ஒன்றும் இல்லை தோழர். இப்போ வேத பாடங்கள் நீங்கள் படித்தே ஆகணும், அதில் மார்க் வாங்கி ஆகணும், அதையும் நாங்கள் வந்து எடுத்துப்போம் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. அது ஒரு ஆப்ஷனலாக தானே இருக்குது. இதில் வந்து மத்திய அரசாங்கம் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த சர்க்குலர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழு அமைச்சு, அந்த குழு வந்து இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தை எப்படி அமலாக்குறதுன்னு அந்த குழு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த குழு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், அகில இந்திய அளவில் எல்லா நாடு பூராவும் மாநில பல்கலைக்கழகங்கள், மாநில பல்கலைக்கழகம், மத்திய பல்கலைக்கழகம், தனியார் எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் பட்டப்படிப்பிலையும் முதுகலை பட்டப்படிப்பிலையும் BA, BSc, MA, MS அதில் வந்து ஒரு 5% மதிப்பெண்கள் வந்து இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்திய அறிவிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டத்திலிருந்து கேள்விகள் கேட்கலாம். படிச்சே ஆகணும் கம்பல்சரி. இப்போ வந்து இவங்க மத்திய மாநில பல்கலைக்கழகங்கள் வந்து அதில் பாஸ் பண்ணாதான் சொல்றது இருக்கு பாருங்க. அது உடனடியாக அவங்க வந்து பல இடத்துல அமலாக்கம்னு சொன்னாலும் வரக்கூடிய காலத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக எல்லா இடங்களையும் அதை படிச்சாகணும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து அவங்க அமலாக்க தூக்கிடுவாங்க. குறிப்பாக வந்து இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அமலாக்குற இந்திய அறிவமைப்பை அமலாக்குறதுக்காக UGC வந்து அவங்க இது மத்திய கல்வித்துறையில் வந்து அவங்க அந்த அமைச்சரவைக்கு கீழே வந்து ஹையர் எஜுகேஷன் சொல்லி டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்காக உருவாக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தான் சொல்கிறாங்க அந்த
இந்திய அறிவமைப்பின் அடிப்படையில் மத்திய அரசு கல்வித்துறையிலிருந்து, அதாவது 13/6/2023 ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு வந்து யூஜி பிஜி பட்டப்படிப்பு, முதுகலை பட்டப்படிப்பு, அந்த படிப்புகளில் குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 5% மதிப்பெண்கள் வந்து இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அநேகமாக மெல்ல மெல்ல வந்து இந்தியா பூரா வந்து மாநில பல்கலைக்கழகம், மத்திய பல்கலைக்கழகம் அமலாக்குவாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து மத்திய அரசத்தினுடைய அந்த கல்விக் கொள்கையை அமலாக்குன்றதால வந்து மாநில அரசாங்கத்துக்கு வந்து அவங்க அளிக்க வேண்டிய 2000 கோடிக்கு மேலே கல்வி அந்த இது திட்டத்தை கல்வித்தொகையை கொடுக்கல. ஆமாம். எதிர்காலத்தில் இந்த இந்திய அறிவமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பாடம், இந்த ஸ்கீமை, இதை நீங்கள் வந்து பட்டப்படிப்பில் அல்லது எம்ஏ எம்எஸ்சியில் அமலாக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நாங்கள் யூஜிசி கிராண்ட் வந்து வராது அப்படின்னு பணம் கொடுக்க மாட்டோம்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபத்து இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால், இந்திய அரசியல் சட்டத்தில் குறிப்பான சயின்டிஃபிக் டெம்பர், ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையை உருவாக்க வேண்டும் என்பது அரசியல் சட்டத்தில் பொறிக்கப்பட்டுள்ள முக்கியமான பகுதி. நீங்கள் அறிவியல் பூர்வமான பார்வைன்னு சொன்னால் விசாரிக்காம, கேள்வி கேட்காம எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அறிவியல் பூர்வமாக பார்க்கணும் அப்படின்னு அரசியல் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய வேத பாடமோ, வாஸ்துவோ, மந்திரம் ஓதுவதோ, மனப்பாடம் செய்வதோ அறிவியலுக்கு புறம்பானது. ஆக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சேதுபந்த வித்வான் யோஜனா என்பது அறிவியலுக்கு புறம்பானது, அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது, மதச்சார்பற்ற கோட்பாட்டுக்கு புறம்பானது. அப்போ ஒட்டுமொத்தமாக இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய 100 ஆண்டு கால அஜெண்டாவை அமலாக்குவதற்கான ஒரு திட்டத்தோடு தான் வந்து இந்த சேதுபந்து வித்வான் யோஜனா திட்டம் வந்திருக்கு. ஆகவே இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் முதல்ல சொல்லும்போது பிஹெச்டி படிக்கிறதுக்கு உள்ளே போகணுன்னா கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு ஒரு தகுதி தேர்வு ஒன்றும் வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் யாரால் சமஸ்கிருதம் படித்து அவங்களால வந்து சர்வே பண்ண முடியுமோ அவங்களுக்காக மட்டும் ஓப்பன் டோராக வந்து ஜேஇ எழுதாமலே, இல்லை வந்து இதர எக்ஸாம்ஸ் எழுதாமலே ஐஐடிக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது. இதை தாண்டி எனக்கு நீங்கள் சொல்லும்போது சடனாக தோணுது, இந்த வேதிக் சிஸ்டம் எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காமனாக கொண்டு வராங்க. இப்போ இஸ்லாமியர்களும் இதனால் அவங்க வேதிக் சிஸ்டம் படித்தாதான் அடுத்து படிக்க முடியுங்கிற அந்த சூழலும் இது உருவாகும். அப்படி தானே தோணுது? இதில் வந்து இந்த குருகுல கல்வி அப்படின்னு சொன்னாலே குரு சிஷ்யன் இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப அவுட்மோடட், ரொம்ப காலாவதியானது ஒன்று. ரெண்டாவது, இந்த அதாவது மந்திரம் ஓதுதல், வேதம், வாஸ்து, கர்மா, ஒட்டுமொத்த அந்த கல்வி திட்டமே மனுநீதி அடிப்படையிலானது, 4 வர்ண சாதி அமைப்பு முறையிலானது. ஆகவே மனுநீதியே அரசியல் சட்டத்தினுடைய அரசியல் சட்டம் என்பது மனுநீதி, அதனுடைய சரத்துக்கள் அடிப்படையில் தான் அரசியல் சட்டத்தை அமைக்க வேண்டும்னு ஆர்எஸ் தலைவர் கோல்வால்கர் சொன்னார். ஆனால் அம்பேத்கர் மட்டுமல்ல, அரசியல் சட்டத்தை என்டையர் நிர்ணய சபை நிராகரிச்சது. ஆகவே குருகுல கல்வி யாரு வாதியாரு, யாரு மாணவர் என்பதில் பிரச்சனை. ஒட்டுமொத்தமாக தி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், இந்த கல்வி திட்டத்தை அந்த மத்திய அரசாங்கம், இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அவங்க முன்மொழிவது என்பதே கடந்த காலத்தில் மனுநீதி அதையே பாடமாக கொண்டு வருவது, அதே கல்வியாக கொண்டு வருவதுன்னு சொன்னால் இது ஒட்டுமொத்த 4 வர்ண சாதி அமைப்பு முறைவை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஆகவே நம்ம அப்படி இந்திய மக்களை, இந்தியாவை வந்து மீண்டும் 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி இழுத்துட்டு போகிறது இருப்பாருங்க, அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ இதுக்கு எதிராக ஒரு வலுவான போராட்டங்கிறது அவசியமாக. கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன், 2 விஷயம் இருக்குது. ஒன்று, மாநில பல்கலைக்கழகங்களில் ஒரு பிஹெச்டி சேர வேண்டுமென்றால் அதற்கு மத்திய அரசனுடைய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், நுழைவுத் தேர்வு, அது தேவையில் ரத்து பண்ணணும். இரண்டாவது, நீங்கள் மாநில மத்திய பல்கலைக்கழகங்களில் இந்த தேர்வு எழுதினா தான் பிஹெச்டி பண்ணலான்னு ஒரு 2024 ஸ்கீமை அமலாக்கிட்டு, இதற்கு மாறாக நீங்கள் வந்து சேதுபந்த வித்வான் யோஜனான்னு அந்த திட்டத்தை கொண்டு வருவது ஒரு குறுகிய ஒரு சிறு பகுதிக்காக தான் கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த திட்டத்தை ரத்து பண்ணணும். ஒன்று, எப்படி நீட்டை ரத்து பண்ண வேண்டும் தமிழ்நாடு மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, அதே போலவே சேதுபந்த வித்வான் யோஜனா அந்த திட்டத்தை ரத்து பண்ணணும். அகில இந்திய அளவில் மாநில பல்கலைக்கழகங்களுக்கு பிஹெச்டி சேரும்னு சொன்னால் மத்திய அந்த தேர்வு எழுத வேண்டாம், அதை ரத்து பண்ணணும். இதுதான் முக்கியமானதாக நான் சொல்ல விரும்புகிறேன். மிக்க நன்றி தோழர், முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. தொடர்ச்சியாக பேசுவோம். ஓகே. நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்.